லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே, எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தென் தமிழகத்தின் கீழே குமரிக்கண்டம் என்ற ஒரு இடம் இருந்தது. அதனை கன்னிக்கண்டம் என்றும் கூட கூப்பிடுவார்கள், அல்லது இளமை மாறா கண்டம் என்று கூட கூப்பிடுவார்கள். அவ்வளவு செழுமையான மலைகளால் சூழப்பட்ட, நதிகளாலும் சூழப்பட்ட மிகவும் பசுமையான இடம். அங்கு 7 மலைகளால் சூழப்பட்டு அந்த கண்டம் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அதில் ஒரே ஒரு அரசன், அவன்தான் ருத்ரன். கிட்டத்தட்ட பனிமலை பொழியும் அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தான். பனியால் சூழப்பட்ட அதன் சிகரங்கள் வானத்தை தொட்டன. பழமையான நதிகள் அமைதியாக அந்த நிலத்தில் ஊடுருவி ஓடிக்கொண்டிருந்தது. இயற்கையின் அழகால் சூழப்பட்ட அந்த நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த ராஜ்யத்தின் அரசன் ருத்ரன் அளவில்லாத வலிமையும் நீதியுடனும் ஆட்சி செய்யும் மிகப்பெரிய அரசன். பள்ளத்தாக்குகள், குகைகள், மலைகள் எங்கும் அவரது பெயரை மரியாதையுடன் உச்சரித்தன இயற்கை. ருத்ரனை யாரும் போரில் அவ்வளவு எளிதாக வெல்ல முடியாது. எந்த முனிவரும், உலகில் உள்ள எந்த சக்தியும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. அவர் வலிமையானவர் மட்டுமல்ல, அறிவும் கருணையும் நிறைந்தவர். அவரது ஆட்சியில் ராஜ்யம் அமைதியுடன் இருந்தது. வயல்கள் செழித்தன, நீதி தெளிவாக ஓடியது. குழந்தைகளின் சிரிப்பும் அரண்மனையை சுற்றி மலைகளின் தியானிக்கும் முனிவர்களின் பிரார்த்தனையும் ஒன்றாக கலந்திருந்தது. ருத்ரனுக்கு எப்போதும் இருந்த ஒரு நம்பிக்கையான துணை யார் என்றால் நந்தி. நந்தி மிகவும் மென்மையான, அதே சமயம் வலிமையான, புனிதமான ஒரு காளை. ருத்ரன் எங்கு சென்றாலும் நந்தியை அழைத்துச் செல்வது அவரது வாடிக்கையாக இருந்தது. மேலும் ருத்ரனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது. அவருக்கு எந்த விஷமும் அவரை எப்பொழுதும் பாதித்ததே இல்லை. பனிமலைகளின் வெண்மையைப் போலவே ருத்ரனின் இதயமும் தூய்மையானது. அவரது மனைவி பார்வதி மலர்ந்து நிற்கும் தாமரையைப் போல அமைதியும் அழகும் கொண்டவர். இருவரும் ஆழ்ந்த அன்பும் புரிதலும் கொண்டு வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அவர்களுக்கு என்று ஒரு குழந்தை கூட இல்லை. இந்த துயரம் அவர்களின் பரந்த ராஜ்யத்தின் செல்வத்தையும் அதிகாரத்தையும் விட கனமாக இருந்தது. ருத்ரனுக்கு இன்னொரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. யார் கேட்டாலும், எதை கேட்டாலும் அவர் மறுப்பே சொல்ல மாட்டார். அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் உடனே கொடுத்து விடுவார். ஒரு நாள் எங்கேயோ அலைந்து திரிந்து ஒரு முனிவர் ருத்ரனின் அரசவைக்கு வந்தார். அவர் ருத்ரனிடம் விளையாட்டாக, உன்னுடைய சூரிய சந்திர ரத்தின கற்களால் ஆன கிரீடத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ருத்ரன் ஒரு நொடி கூட தயங்காமல், இந்தாங்கள் முனிவரே, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்து விட்டார். அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முனிவர் சிரித்துக்கொண்டே, அரசனே, நான் உன்னை சிறிது சோதிக்கவே இவ்வாறு கூறினேன். இந்த கிரீடம் எனக்கு எதற்கு, நீயே வைத்துக்கொள் என்று ருத்ரனிடம் திருப்பி கொடுத்து விட்டார். இந்த பழக்கத்தால் ருத்ரன் கொடுத்த முக்கியமான பொருட்களை மீண்டும் சேகரிப்பது அமைச்சர்களுக்கு கடினமாக இருந்தது. சில நேரங்களில் மக்கள் சோதிக்கவே வித்தியாசமான கோரிக்கைகளை ருத்ரனிடம் வைத்தனர். ருத்ரனின் பெருந்தன்மையும் அனைவரையும் நேசித்ததால் அது சில சிறிய சிக்கல்களை ஏற்படுத்தியது. இருப்பினும் ராஜ்யம் அமைதியாகவே இருந்தது. உலகமும் சமநிலையுடன் இருந்தது. ஆனால் ருத்ரனின் இதயத்தில் ஆழத்தில் ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருந்தது. என்னைப் போல வலிமை கொண்டவன் யார்? என் காலம் முடிந்த பின்பு இந்த உலகத்தை யார் காப்பார்? அதற்கான ஒரே பதில்தான் இருந்தது, அவருடைய சொந்த குழந்தை. அதனால் அவரது இதயத்தில் அமைதியான ஒரு பிரார்த்தனை போல நிறைவேறாத ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் இல்லாத ஒரே ஆசீர்வாதம் ஒரு குழந்தை. எனக்கு பின் இந்த ராஜ்யத்தை யார் காப்பார்?